அத்தியாயம் 27. கேலி கூத்தாய் நகர்ந்த புலனாய்வு. 1992ஆம் ஆண்டு ஜனவரி 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நன்றாக நினைவிருக்கிறது. அது மதிய நேரம். சிறைக்கொட்டியில் இருந்த என்னை நோக்கி மதுரை மத்திய சிறையின் அலுவலர் ஜெயிலர் வந்தார். உங்களை நாளைக்கு சென்னையில் இருக்கும் தடா சிறப்பு நீதிமன்றம் ஒன்றில் ஆஜர்படுத்த உத்தரவு. அதனால் இன்று மாலையே வழிகாவல் துணையுடன் புறப்பட வேண்டும் என்ற தகவலை சொன்னார். எங்கள் இருவருக்கும் உடனேயே புரிந்துவிட்டது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் மேலும் 2 பலியாடுகள் சேர்க்கப்பட இருக்கிறது. எங்களையும் குற்றவாளிகளாக சேர்க்கப் போகிறார்கள். எங்களையும் சூனியத்தில் தள்ளப்போகிறார்கள். ஆயத்தமாக வேண்டியதுதான். இந்த வழக்கை விசாரிப்பதற்கென்றே ஏற்படுத்திய தடா சிறப்பு நீதிமன்றம் அப்போது சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் இயங்கியது. தமிழகத்தின் முதலாக தடா சட்டத்தை பயன்படுத்தியதும் இந்த வழக்கில்தான். தடா சிறப்பு நீதிமன்ற ஒன்றின் நீதிபதி சித்திக் குனிந்து எதையோ ஆவணங்களை சரிபார்ப்பது போல் பாவனை செய்து கொண்டிருந்தார். இன்னொரு பக்கம் சிபிஐ வழக்கறிஞர் ஜேக்கப் டானியலும் கோர்ட் குமாஸ்தாவும் ஏதேதோ ஆவணங்களை பரிமாறிக்கொண்டிருந்தார்கள். எங்களை ஒரு 15 பேர் சுற்றி வளைத்து நின்றிருந்தார்கள். அவர்களில் சிலர் சீருடை அணிந்தும் சிலர் சீருடை அணியாமலும் இருந்தார்கள். நான் நீதிபதியையே பார்த்து கொண்டிருந்தேன். ஏறெடுத்து எங்களை பார்ப்பாரா என்று. இன்னும் இல்லை. எங்களை பார்க்காமலேயே குமாஸ்தாவிடம் ஏதோ முணுமுணுத்தார். அவரும் எங்களை பார்த்தபடி சிபிஐக்கு 30 நாள் விசாரணை காவல் அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாகவும் மீண்டும் பிப்ரவரி 4ஆம் தேதி எங்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் என உத்தரவிட்டிருப்பதாக சொல்லி ஜேக்கப் டேனியலிடம் தலையாட்டினார். அவர் சொல்லி முடித்த ஒரே ஒரு கணம் நீதிபதி நாங்கள் நின்ற திசையை நோக்கி ஏறிட்டு பார்த்துவிட்டு மீண்டும் தன் தலையை குனிந்து கொண்டார். 3-4 நிமிடங்களில் சம்பிரதாயம் முடிந்தது. நீதிபதியின் அந்த உணர்ச்சியற்ற வெளிரிய முகம் என் நினைவு முழுவதும் ஆக்கிரமித்தது. எதற்காக அவர் எங்களை நேர்கொண்டு பார்க்க தவிர்க்கிறார் என புரியவில்லை. அது எங்கள் மீதான வெறுப்பா இல்லை தன் இருக்கை ஏற்படுத்திய தகிப்பா? புரியவில்லை. கேள்விக்குறி. காரணம் எதுவாக இருக்கட்டும், எங்களின் கடைசி போக்கிடமாக இருந்த நீதிமன்றத்தின் மீதிருந்த நம்பிக்கையும் இப்போது ஒரேடியாக சரிந்துவிட்டிருந்தது. ஒரு பொம்மலாட்டம் நடக்கிறது. இயக்குபவர்கள் யாரோ. நானில்லை என சொல்லாமல் சொல்கிறாரோ நீதிபதி? கேள்விக்குறியும் ஆச்சரியக்குறியும். மீண்டும் அந்த நரகத்தில் தள்ளப்பட்டோம். ஆமாம், முன்பு எங்களை 50 நாட்கள் அடைத்து வைத்து சித்திரவதை செய்தார்களே, அதே கிளை சிறைச்சாலை என்ற சித்திரவதை முகாமில்தான். சிபிஐயும் கியூ பிரிவும் அதை 2 கூறுகளாக பங்கு போட்டு வைத்து கொண்டிருந்தது. சிபிஐயின் பிரதான வதை முகாம் மல்லிகைதான். ஆனாலும் பலியாடுகளின் எண்ணிக்கை கூட கூட அதற்கு இன்னும் ஒரு பட்டி தேவைப்பட்டது. அந்த பட்டிதான் பூந்தமல்லி சிறப்பு சிறைச்சாலை. நரகத்தை காட்டிலும் புறநகரில் ஒரு மாற்று வதை முகாம் என்பது எல்லாவற்றுக்கும் வசதிதானே? கேள்விக்குறி. 2 வாரங்களுக்கு முன்புதான் உடலும் உள்ளமும் ரணப்பட்டு போய் மதுரை சிறைக்கு சென்றோம். இப்போது மீண்டும் அழைத்து வந்திருக்கிறார்கள். இப்போது எங்கள் இருவரை தவிர வேறு யாரும் அங்கே இல்லை போலும். எந்த ஓலமும் அழுகுரலும் கதறலும் கேட்கவில்லை. ஒன்று மட்டும் மாறவில்லை. சிறையிலும் வெளியிலும் சுற்றுச்சுவர் கோபுரங்களிலும் கார்த்திகேயனின் சிஆர்பிஎஃப் படையும் சிபிஐயினரும் அப்படியே இருந்தார்கள். அது அதிகார பிசாசுகள் நடமாடிய சூனிய பிரதேசம். நானும் சுசீந்திரனும் சிறையின் பின்புறம் சுவர் ஓரமாக இருந்த 3ஆம் தொகுதி கொட்டியில் தனித்தனியாக அடைக்கப்பட்டோம். அங்கு மொத்தம் 6 தனிச்சல்கள் இருந்தன. வழக்கம் போல் எங்களை நோக்கியபடி துப்பாக்கியோடு ஒரு சிஆர்பிஎஃப் காவலர் நின்றிருந்தார். எங்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. மனதில் 1000 கேள்விகள் அலைமோதியது. ஏன் இந்த காவல்? எதற்கு விசாரணை? இனிமேல் விசாரிக்க என்ன இருக்கு? கியூ பிரிவு, சிபிஐ என முன்பே பிழிந்து எடுத்து விட்டார்களே. அந்த சித்திரவதை காயம் கூட இன்னும் மாறவில்லையே. நினைக்க நினைக்க மன உளைச்சல் அதிகரித்தது. எதை மறக்க நினைக்கிறோமோ அது ஒன்றே மனதை முழுதாய் ஆக்கிரமித்து நிற்கிறது. விந்தைதான். அதற்கு மேல் யோசிக்காமல் அங்கிருந்த குழாயை திறந்துவிட்டு உட்கார்ந்தேன். சூடு தனியும் மட்டும் குளித்தேன். நானும் இருக்கிறேன் என கபகபென எரிந்தது வயிறு. இரவு உணவென்று ஒன்றை கொடுக்க மாட்டார்களா என எதிர்பார்த்தேன். இரவு 7 மணி இருக்கும். அப்போது 2 பேர் நடந்து வந்து என் அறையின் முன்னே நின்றார்கள். எனக்கு இதய துடிப்பு எகிரி கொண்டிருந்தது. இருவரில் ஒருவர் நீல நிற சஃபாரி உடையில் குட்டையாக இருந்தார். பார்வை கோளாறு. பருத்த கண்ணாடி போட்டிருந்தார். 40 வயது இருக்கும். மற்றொருவர் சற்று இளையவராக இருந்தார்.
சராசரி உயரம், வெளிர் நிறத்தில் இருந்தார். முன்னவரின் பெயர் இன்ஸ்பெக்டர் செல்லதுரை, பின்னவரின் பெயர் ரமேசு என அறிந்து கொண்டேன். இவரை முன்பே பார்த்திருக்கிறேன். கியூ பிரிவு காவலின் போது டிஐஜி ராஜீவுடன் வந்திருந்தார். வந்தவர்கள் உத்தரவிட காவலர் கதவை திறந்து விட்டார். இருவரும் ஆளுக்கொரு பக்கமாக பிடித்துக்கொண்டு சற்று தள்ளியிருந்த கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்றார்கள். அங்கே மேலும் 3-4 தடியர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். பொறுப்பு அதிகாரி சிவாஜி நாற்காலில் உட்கார்ந்திருக்க அவரை நோக்கி நெட்டி தள்ளினார்கள் முரட்டுத்தனமாக. ஏதோ நடக்கப் போகிறது என்பதை உணர்ந்து கொண்டேன். என்னையே பார்த்து கொண்டிருந்த அந்த அதிகாரி சட்டென, யாரை கொல்ல பொட்டம்மான் உனக்கு ஆயுதம் தந்தான் என்றார் தன் கண்ணாடியை சுழற்றியவாறே. இந்த கேள்வியே என்னை மிரட்சி கொள்ள வைத்தது. பதிலை சொல்வதற்குள்ளாகவே என் பிடரியில் பொலேர் என அடி இறங்கியது. எனக்கு தலையில் நட்சத்திரங்கள் ஒளிர்ந்தன. யோசிக்கிறான் பார், பதில் சொல்றா என்றார் அடி கொடுத்த தடியர். அவர் பெயர் மாதவன், ஆய்வாளராக இருப்பவர். பொறுப்பதிகாரி முகத்தில் இளநகை, மெல்லிய சிரிப்பு அரும்பியது. சார், எங்களிடம் இருந்தது தற்காப்பு ஆயுதங்கள்தான். நாங்கள் தன்னிச்சையாக இயங்க முடிவு செய்தவர்கள். தமிழகத்தில் அமைப்பு கட்டுவதே எங்கள் நோக்கம். இதில் பொட்டம்மான் உத்தரவு எதுவுமில்லை. இந்த பதிலை முன்பு விசாரித்த உளவுத்துறையிடமே பலமுறை சொல்லியிருக்கிறேன் சார் என்றேன் உறுதியாக. கதை சொல்கிறான் பார் என்றவாறே முஷ்டியை முடக்கி தலையில் நங்கென ஓங்கி ஒரு குத்துவிட்டார் செல்லதுரை. எனக்கு ஏதோ மின்னல் பளிச்சிட்டு மறைந்தது போலிருந்தது. தடுமாறி கீழே விழப்போன என்னை பக்கத்தில் உட்காருமாறு சொன்னார் சிவாஜி. 40க்கும் மேலிருக்கும் அவரது வயது. ஃபோட்டோ ஒன்றை நீட்டி, இது யார் என்றார். தனு, பேப்பர் டிவியில் பார்த்திருக்கின்றேன். சடாரென நீண்ட கழிவொன்று என் முதுகில் மின்சாரம் பாய்ச்சியது. அதிர்ந்து நிலைகுலைந்தேன். ஆவென அலறினேன். மீண்டும் வாய் மூடுவதற்குள் 2-3 ஷூ கால்கள் என்னை கால்பந்தாக நினைத்து எட்டி உதைத்தது. சுவற்றோரம் போய் விழுந்தேன். இதையெல்லாம் ஒன்றும் பேசாமல் வேடிக்கை பார்த்திருந்த சிவாஜி நிறுத்துமாறு சைகை காட்ட விளையாட்டு நின்றது. மேசை டிராயரிலிருந்து தடித்த மரஸ்கேல் ஒன்றை கையில் எடுத்தவர் திடீரென முகத்தை கடுப்பாக்கி என் தலையில் ஓங்கி ஒரு போடு போட்டார். ஒழுங்கா பதில் சொல், யார் அது? எனக்கு தெரியாது, நான் பார்த்ததில்லை சார். அடி விழுந்த இடத்தை கை தழுப முயன்றது. பின்னாலிருந்து யாரோ 2 கைகளையும் பற்றி முதுகுக்கு பின்னால் பிணைந்து கொண்டார். அதே வேளையில் மரஸ்கேலின் விளிம்பு பகுதி மீண்டும் ஒரு முறை என் தலையில் நச்சென இறங்கியது. அப்படியே துடித்து பக்கவாட்டில் சாய்ந்தேன். திமிரி பின்னால் பிடித்து கொண்டிருந்த கையை உதறி அடிப்பட்ட இடத்தை தொட்டு பார்த்தேன். ரத்தம் பிசுபிசுத்தது. சுற்றி இருந்த தடியர்கள் பார்க்கும்படி விரல்களை விரித்து பார்த்தேன். ரத்தம். அந்த நேரம் பின்னால் இருந்த ஒருவர் பலம் கொண்ட மட்டும் எட்டி உதைத்தார். தலைக்குப்புற போய் நாற்காலியில் மோதி விழுந்தேன். கொஞ்சம் பிசகி இருந்தாலும் என் முகம் சிதைந்திருக்கும். நல்ல வேளை, என் முழங்கை தடுத்து விட்டது. அடுத்து வேறொரு புகைப்படத்தை எடுத்து முகத்திற்கு நேராக நீட்டி, இது யார் என்றார். அனுஜா என்றேன் தயங்காமல். அனுஜா என்று எப்படி சொல்கிறாய்? முறைத்தார். நான் வடமராட்சியில் இருந்தபோது 87இல் பார்த்திருக்கிறேன். அனுஜா அப்போது குரூப் லீடர், 15 பேர் கொண்ட சிறு படையின் தலைவர். தவிர 90ஆம் ஆண்டின் இறுதியில் யாழ்ப்பாண முகாமொன்றில் எதேச்சையாக இவரை பார்த்திருக்கிறேன். இரத்தத்தை தொட்டு பார்த்து கொண்டே கூறினேன். நன்றாக பார்த்துவிட்டு சொல். புகைப்படத்தில் இருக்கும் நபரும் நீ சொல்கிற அனுஜாவும் ஒன்றா? எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. நான் மட்டுமல்ல, புலி உறுப்பினர்கள் பலருக்கும் அதன் தீவிர ஆதரவாளர்கள் பலருக்கும் கூட அந்த உண்மை தெரியும். ஏனென்றால் 1986ஆம் ஆண்டு விடுதலை புலிகளின் பிரச்சார பிரிவு அந்த ஆண்டு மாத கேலண்டரை வெளியிட்டது. அதில் பெண் புலிகள் அணிவகுத்து செல்வது போன்ற ஒரு புகைப்படம் இருக்கும். அந்த வரிசையில் முன்னால் புலிக்கொடி ஏந்தி தலைமையேற்று நடப்பவர்தான் அனுஜா. அந்த புகைப்படம் தமிழகம் மட்டுமல்ல, உலகெங்கும் பல இதழ்களில் வந்துள்ளது. இப்படி பரவலாக அறிந்த ஒரு பெண் போராளியை ராஜீவ்காந்தியை கொல்ல அனுப்பியிருப்பார்கள் என நினைப்பதே கேலிக்கூத்தானது. இந்த கேள்வியை அரசியல் வார இதழ்கள் எழுப்பியது. ஆனால் சிபிஐயால் பதில் சொல்ல முடியவில்லை. இப்போது அந்த அனுஜாவை மனித வெடிகுண்டான தனு என்று புதிய கதை கட்ட பார்க்கிறது. நான் ஆமாம் என்று ஒப்புக்கொள்ள வேண்டும் என்கிறார்கள். என்ன வேடிக்கையான புலனாய்வு? கேள்விக்குறி. திரும்பவும் அடி உதை விழுந்தது. சார், இந்த புகைப்படம் கூட இங்கே தமிழகத்தில் தான் எடுத்தார்கள். திண்டுக்கல் மலைப்பகுதியில் புலிகளின் 7வது பயிற்சி பாசறையில் பெண்களின் பிரத்யேக பயிற்சி முகாம்.
1985ஆம் ஆண்டு எடுக்கப்பட்டது. இது இந்திய தமிழக உளவு பிரிவுகளுக்கும் தெரியும். அப்போது பிரதமராக இருந்த இந்திரா காந்திக்கும் முதல்வராக இருந்த எம்ஜிஆருக்கும் தெரிந்துதான் அந்த பயிற்சி முகாம் இருந்தது. அது மட்டுமல்ல, வேறு வேறு இடங்களில் 10 பயிற்சி முகாம்களும் 30 அலுவலகங்களும் இங்கே இயங்கி வந்தது. அப்போது பயிற்சி பெற்ற வெளிப்படையாக இயங்கிய புலிகளின் புகைப்படங்கள் எல்லாம் இந்திய உளவுத்துறைகளிடம் உள்ளது. உங்களுக்கு சந்தேகம் என்றால் அவர்களை கேட்டு பாருங்கள். இது அனுஜாதான், தனு இல்லை என்பதை உறுதிப்படுத்துவார்கள் என்றேன். கையில் வழிந்த இரத்தத்தை சட்டையில் துடைத்தபடியே விளக்கினேன். எவ்வளவு கதையையும் கேட்ட பிறகு அவர்களுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. சிவாஜி சுற்றியிருந்தவர்களை பார்த்தார். இவர்களோ அவரை பார்த்து முழித்தார்கள். சம்பவம் நடந்து 9 மாதங்கள் ஓடிவிட்டது. இன்னமும் தனுவை இன்னாரென்று கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர் யார், எந்த ஊர் என்ற விவரத்தையும் அறிய முடியவில்லை. கடைசியாக இப்போது அனுஜாவை தான் தனு என்று ஊடகங்களுக்கு கதைப்பட்டு அதையே உண்மை என முடிக்க இருக்கிறார்கள். இவர்களின் கட்டுக்கதைகளுக்கு தமிழக தடயவியல் துறையும் துணை போனதுதான் வேடிக்கை, வேதனை. அனுஜாவின் நாட்காட்டி புகைப்படத்தையும் தனுவின் தலையையும் கம்ப்யூட்டர் மூலம் ஒப்பிட்டு இரண்டும் ஒன்றேதான், அனுஜாதான் தனு, தனுதான் அனுஜா என்ற அறிக்கையை கொடுத்தார் தடயவியல் நிபுணரான சந்திரசேகர். சந்திரசேகருக்கு சிபிஐயுடன் ஒத்துழைக்க ஒரு நிர்பந்தம் இருந்தது. குண்டு வெடித்த இடத்தில் ஹரிபாபு எடுத்த புகைப்படச் சுருளை தனது சோதனை கூடத்திற்கு எடுத்துச் சென்று ஆய்வு செய்கிறேன் என்று தமிழக காவல்துறையிடமிருந்து வாங்கி வந்தது புலனாய்வு குழுவிடம் கொடுப்பதற்கு முன்பாக இந்து பத்திரிகையிடம் கொடுத்துவிட்டார். அங்கே முதல் பிரதி எடுக்கப்பட்ட பிறகுதான் நெகட்டிவ் தமிழ்நாடு தடயவியல் துறை அலுவலகத்திற்கு போய் சேர்ந்திருக்கிறது. ஹரிபாபு எடுத்த அப்புகைப்படங்களை கொண்டு சிபிஐ தனது முறையான புலனாய்வு தொடங்குவதற்கு முன்பாகவே இந்து பத்திரிகையில் அப்புகைப்படங்கள் வெளியிட்டு பரபரப்பை கிளப்பிவிட்டது. சந்திரசேகரின் இந்த குற்றச்சாட்டை சொல்லியே சிபிஐ தனது சித்து விளையாட்டுக்கு ஒத்தூத அவரையும் பயன்படுத்தி கொண்டது. தடா சிறப்பு நீதிமன்ற விசாரணை நடந்தபோது அரசு தரப்பு சாட்சியாக அவர் நீதிமன்றம் வந்திருந்தார். எல்லோரிடமும் சகஜமாக பழகக்கூடியவர் போலும். சாட்சியம் எல்லாம் முடிந்த பிறகு சுசீந்திரன் அவரை தன்னருகே வருமாறு அழைத்தார். அவரும் தயக்கம் காட்டாமல் வந்து நின்றார். அத்தியாயம் 28. அனுஜாதான் மனித வெடிகுண்டு தனு. அவரிடம் அனுஜாவை எப்படி சார் தனுதான் என்று அறிவியல் ரீதியாக உங்களால் புழுக முடிந்தது என கேட்டார் சிரித்தவாறே. அவரும் பதிலுக்கு சிரித்துக்கொண்டே, அப்படியானால் அறிவியல் பொய் சொல்கிறது என்கிறீர்களா என எதிர்கேள்வி எழுப்பினார் சாமர்த்தியமாக. அறிவியல் பொய் சொல்லாது என்பது எங்களுக்கு தெரியும் சார். ஆனால் அந்த அறிவியலை பயன்படுத்துபவர்கள் பொய் கூறலாம் அல்லவா? நிதானமாக கேட்டார் சுசீந்திரன். அதற்கு மேல் அவர் அங்கு நிற்பாரா என்ன? நல்ல திறமையான மனிதர்தான். என்ன செய்வது, சூழ்நிலை கைதியாகிற்றே. கடைசியாக அனுஜாவை தனு என்று நான் சொல்லப்போவதில்லை என்று நினைத்தாரோ என்னவோ சிவாஜி. சீனிவாச ஐயாவை கடைசியாக எப்போது பார்த்தாய்? அடுத்த கேள்வியை எழுப்பினார். இந்த பெயரை நான் 2வது முறையாக கேள்விப்படுகிறேன். முன்பு கியூ பிரிவு காவலில் இருந்தபோது டிஐஜி ராஜி சீனிவாச ஐயாவை தெரியுமா என கேட்டிருந்தார். அப்போது அவரிடம் சொன்ன அதே பதிலை இப்போது இவரிடமும் சொன்னேன். இப்பெயரை நான் இதுவரை கேள்விப்பட்டதே இல்லை சார். அப்படி யாரையும் எனக்கு தெரியாது. உடனே கோபப்பட்ட இன்ஸ்பெக்டர் ரமேஷ், சார் இவன் சரிப்பட்டு வரமாட்டான், நீங்கள் கிளம்புங்க, நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்றார். எனக்கு பகீர் என்றது. இப்போதே இப்படி என்றால் இனி என்ன செய்ய உத்தேசித்திருக்கிறார்களோ? பயத்துடனேயே ரமேஷ் பக்கம் திரும்பி, சார் உண்மையிலேயே எனக்கு சீனிவாச ஐயாவை யாரென்றே தெரியாது. அப்படி ஒருவரை நான் பார்த்ததே இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. எனக்கு தெரிந்த எல்லா உண்மைகளையும் உங்களிடம் சொல்லிவிட்டேன் என்றேன். பிடரியில் ஓங்கி அடித்த ரமேஷ், டே நீ என்ன சொல்லியிருக்கிறாய், என்ன சொல்லவில்லை என்பதெல்லாம் பிறகு தெரியும். இப்போது சார் கேட்பதற்கு ஒழுங்கா பதில் சொல் என மிரட்டினார். சிவாஜி மேசை டிராயரை திறந்து 3 நட்ராஜ் பென்சிலை கையில் எடுத்தார். அந்த பென்சில்கள் பொதுவாக ஐங்கோண வடிவில் இருக்கும். என் வலக்கையை நீட்டச் சொல்லி கட்டை விரல் தவிர்த்து மற்ற விரல்களை விரித்து அவற்றினிடையே ஒவ்வொரு பென்சிலையும் வைத்து சொருகி பிறகு தன் 2 கைகளாலும் என் விரல்களை சேர்த்தழுத்தி கசக்க ஆரம்பித்தார். வலி என்றால் அப்படியொரு வலி. அதை விவரிக்க தெரியவில்லை, முடியாது என்றும் சொல்லலாம். ஐயோ அம்மா என அலறி துடித்தபடியே எழ முயன்றேன்.
பின்னால் இருந்த 2 பேர் என் தோள்களை பிடித்து அழுத்தி எழ முடியாதவர் செய்தார்கள். என் விரல்கள் எல்லாம் துண்டாகிவிட்டதைப் போன்ற பிரமை. உயிர்வலி மூளையை தாக்கியது. அங்குமிங்கும் திமிரி கையை உதற பார்த்தேன். விடவே இல்லை. நொடிக்கு நொடி கோரமான வலி. நாடி நரம்பெல்லாம் ஏறி உச்சி மண்டையை பிளந்தது. உடம்பு தகிக்க குப்பென்று வியர்த்தது. முகத்தில் வலிப்பு வந்தது போன்ற துடிப்பு. கடைசியாக கொஞ்சம் சிறுநீர் கூட வெளியாகியது. விரல்களை அழுத்தி அழுத்தி அவருக்கே கை வழுத்திருக்கும் போல. தன் கரங்களை விலக்கி கொண்டு உதறி இரத்த ஓட்டத்தை சீராக்கும்படி விரல்களை மடக்கி மடக்கி நீட்டினார். திரும்பவும் உதறினார். அந்த அவகாசத்தை எனக்கு சற்று மூச்சுவிடும் நேரமாக எடுத்துக்கொண்டேன். அடுத்த சில வினாடிகளில் மீண்டும் இடக்கையை நீட்டச் சொல்லி அதில் பென்சிலை வைத்தார் சிவாஜி. ஆய்வாளர் செல்லதுரை சிவாஜியின் கஷ்டத்தை பார்த்து நெகிழ்ந்திருப்பார் போலும். அவர் பணியை தான் மேற்கொள்ள முன்வந்தார். வெளியே சற்று தள்ளி மரங்களில் இருந்த பறவைகள் சட்டென்று கூட்டமாக கலைந்தது. சத்தமிட்டு பறந்தன. என் கதறல் சத்தம் அவைகளின் நிம்மதியை குலைத்திருக்கலாம். செல்லதுரை இப்போது தன் பலம் முழுவதையும் இறக்கி கொண்டிருந்தார். வலுகொண்ட மட்டும் என் விரல்களை பிசைந்தார். உயர் சக்தி மின்சாரம் பாய்ந்ததைப் போல் துள்ளி எழுந்து திமிரி சுவற்றில் போய் மோதி விழுந்தேன். விரல்கள் சிதைந்த ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. மயக்க நிலைக்கு போனேன். பிடித்து இறுகி பிடித்தபடியே மீண்டும் கைகளை பிசைந்தார்கள். நான் கதறினேன். கொடுங்குயூர் போயிருக்கியா? சொல்லு. அலறலுக்கு ஒப்பாக சிவாஜி கத்தினார். ஆ, ஐயோ, போயிருக்கேன் சார், போயிருக்கேன் சார். சிவாஜி கேள்விகளை வீசியபடியே இருந்தார். ஏன் போனாய்? சிவராசனை சந்திக்க ஜெயக்குமார் வீட்டுக்கு போனேன். எதற்கு? வயர்லெஸ் செட் எடுக்க. பிறகு? அந்த ஒரு தடவை தான் போயிருக்கிறேன். அதற்கு பிறகு நான் போனதில்லை. பொய் சொல்லாதடா. சிவாஜி சொன்னதுதான் தாமதம். சடார் படார் தடார் பலார் என தடியர்கள் என்னை துவைத்தெடுத்தார்கள். புரோகிராம் செய்யப்பட்ட ரோபோக்கள் போல். மே மாதம் நீ ஜெயக்குமார் வீட்டிற்கு போயிருக்க. உண்மையா இல்லையா? சொல்லு. இல்லை சார், மே மாதம் நான் அந்த பக்கமே போகவில்லை. வேண்டுமானால் ஜெயக்குமாரிடமே கேளுங்கள். ஜெயக்குமார் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டான். நீ மறைத்து பயனில்லை. ஒழுங்காய் சொல்லிவிடு. உண்மையைதான் சார் சொல்கிறேன். அன்று ஒரு நாள் மட்டும்தான், அதுவும் மிஞ்சிப்போனால் 1 மணி நேரம் மட்டும்தான் அங்கு இருந்திருப்பேன். ஜெயக்குமாரை அங்கு பார்த்திருக்கிறேனே தவிர பெரிதாக பேசி பழக்கமில்லை என்றேன். சரி, 1 மணி நேரமாக சிவராசனுடன் அப்படி என்னத்தான் பேசினாய்? சிவாஜி விட்டப்பாடில்லை. சிவராசன் அப்போது நாட்டிலிருந்து தமிழீழத்திலிருந்து திரும்பியிருந்தபடியால் ஊர் நிலவரங்கள் குறித்து பொதுவாக பேசினோம். பின் கரை நிலவரம் குறித்து பேசிக்கொண்டோம். அவ்வளவுதான். வேறொன்றும் இல்லை. பொட்டம்மான் உனக்கு செய்தி ஒன்றும் சொல்லிவிடவில்லையா? இல்லை. இயக்கத்தில் ஒருவருக்கான செய்தியை இன்னொருவரிடம் சொல்லி அனுப்புவதில்லை. ஒன்று நேரடி தகவல் பரிமாற்றம் அல்லது வயர்லெஸ் ஊடாக. அதற்குத்தான் எனக்கென்று பிரத்யேகமாக ஒரு செட் வயர்லெஸ் அனுப்பியிருந்தார் பொட்டம்மான். அதை எடுப்பதற்காகத்தான் நான் கொடுங்கையூர் போயிருந்தேன் என்று கூறினேன், வலி தந்த வேதனையோடு. சிவாஜி தன் மேவாயை தடவியபடியே இன்னொரு புகைப்படத்தை நீட்டினார். இந்திய இராணுவம் ஈழத்தில் நின்ற வேளையில் புலிகள் வன்னிக்காட்டில் இருந்தார்கள். அப்போது எடுக்கப்பட்டிருந்த புகைப்படம் அது. தலைவர் பிரபாகரன் அவர்களோடு உட்கார்ந்திருந்த ஒருவரை காட்டி, இது யார் என கேட்டார். உண்மையில் அப்போது அவர் யாரென்று அடையாளம் தெரியவில்லை. ஆனால் தெரியாது என பதில் சொல்லவும் பயம். அடி உதைகள் காத்திருக்கின்றதே. ஆகவே தயங்கினேன். ஆனால் என் எண்ணம் பொய்த்து போனது. என்ன சொல்லலாம் என்று யோசிக்கிறான் பார் என தடியர்களில் ஒருவர் சொன்னதுதான் தாமதம். எந்திரங்கள் தனது வேலையை காட்டியது. ஆ, ஐயோ, உண்மையிலேயே எனக்கு யாரென்று தெரியாது சார். தெரிந்தால் சொல்லிவிடுவேன். உங்களிடம் ஒன்றும் மறைக்கவில்லை. ஆ, ஊ ஊ கதறி கத்தினேன். கேபியை எப்போது பார்த்தாய்? சிவாஜியின் முகம் இறுகி போயிருந்தது. நான் ஒரு தடவை கூட பார்த்தது கிடையாது. அவரை எனக்கு தெரியாது. பெயர்தான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்றேன் பரபரத்தபடி. டேய், நீ எல்டிடியில் எல்லா லீடரையும் தெரிஞ்சிருக்கிற, கேபியை மட்டும் தெரியாதா? மீண்டும் எந்திரம் இயக்க ஆரம்பித்தது. யாரோ பின்னால் இருந்து என் காலரை பிடித்து தரதரமென இழுத்துச் சென்று சுவரோரமாய் சாத்தி நிறுத்தினார். முன்னே வந்து என் லுங்கியை ஆவேசமாக பற்றி வெடுக்கென இழுத்தார் மாதவன். அரை நிர்வாணமாய் நின்றேன். சட்டையை கலட்டுடா என அதட்ட அவ்வாறே செய்தேன். இரண்டையும் கொத்தாக சுழற்றி மூளையில் வீசி எறிந்தார். உள்ளாடை மட்டுமே உடலில் ஒட்டியிருந்தது. சுவற்றோடு ஒட்டி உட்காரச் சொல்லி
அந்த நிலையிலேயே என் இரு கால்களையும் நீட்டச் சொன்னார். நீட்டினேன். செல்லதுரையும் மாதவனும் இப்போது ஆளுக்கு ஒரு பக்கமாய் நின்று கொண்டு ஷூ கால்களால் என் இரு கால்களையும் உந்தி 180 டிகிரிக்கு விரிக்கத் தொடங்கினார்கள். தொடை பிளந்து விடுவது போல, முதுகுத்தண்டில் ஈட்டி பாய்வது போல, உச்சந்தலையில் சம்மட்டியடி போல ஒரு வலி. கால்கள் 160 டிகிரிக்கு மேல் விரிய மறுத்தது. ஓவென்று கதறியபடியே கைகள் இரண்டையும் கால்களுக்கு இடையே ஊன்றி எழுந்திருக்க முயன்றேன். அதற்குள் இன்னொரு தடியர் உஷாராக என் கைகளை தட்டிவிட்டு எழ முடியாதபடி தோள்களை பிடித்து அழுத்தி கொண்டார். கைகள் இரண்டையும் பின்னால் வைத்து கட்டினார். ஆசன வாயிலை ஒட்டிய இணைப்பு பகுதி கிழிந்துவிடும் போல் இருந்தது. அங்கே நெருப்பு மூட்டியது போல் அனல் தகித்தபடியே இருந்தது. இந்த பக்கம் முழங்கால் எப்போது வேண்டுமானாலும் சடக்கென முறிந்துவிடும் போல் இருந்தது. நரகம் என்று உண்மையில் இருக்கிறதா இல்லையா என்று எனக்கு தெரியாது. ஆனால் அப்போது உணர்ந்தேன், நரகம் வேறெங்குமில்லை, அது இவர்களைப் போன்ற மனிதர்களின் மனதில்தான் மறைந்திருக்கிறதென்று. சொல்லுடா, கேபியுடன் கடைசியா எப்போது பேசினாய்? கேபி இப்போது எங்கிருக்கிறான்? பெல்ட் பாம் செய்தது யார்? அது எங்கிருந்து யாரால் கொண்டு வரப்பட்டது? லண்டனில் உள்ள கிட்டுவிடம் ஃபோனில் பேசியிருக்கிறாயா? அந்த கேபி தான் சீனிவாச ஐயா என்ற பெயரில் தமிழ்நாட்டில் திரிந்தாரா? உண்மையை சொல்லுடா. கால்களை விரித்தபடியே கேள்வியையும் விரித்தார். தனு அணிந்திருந்த பெல்ட் பாமை செஞ்சது நீதானே? கொடுங்கையூரில் அதன் பாகங்களை இணைத்தது, சிவராசனிடம் கொடுத்தது நீதானே? சீனிவாச ஐயா என்பது நீதானே? இந்த சீனிவாச ஐயா என்பது நீதானே என்றபோது எனக்கு தலை சுத்த ஆரம்பித்தது. இன்னும் என்னென்ன பெயரை என் தலையில் கட்டப்போகிறார்களோ? கார்த்திகேய கடவுளுக்கே வெளிச்சம் என நினைக்காமல் இருக்க முடியவில்லை. இவர்களே கேள்வியையும் அதற்கான பதிலையும் வைத்திருக்கிறார்கள். நான் சரி என்று ஒப்புக்கொள்ள வேண்டும். அது மட்டுமே பாக்கி. ஒன்று மட்டும் புரிந்தது. புலனாய்வில் இன்னும் பிடிபடாத பல பிரதான சங்கதிகளுக்கு விடை என்னிடமிருந்து கிடைக்குமா என பார்க்கிறார்கள். அல்லது என் தலையில் கட்டி கணக்கு கட்ட பார்க்கிறார்கள். அவ்வளவுதான். அந்த வதை நீடித்தபடியே இருந்தது. மின்விசிறியையும் மீறி உடல் கனகனத்து கொண்டிருந்தது. வியர்வையில் உடல் நனையத் தொடங்கியது. நான் வறண்டு தண்ணீருக்கு தவித்தது. பின் மண்டையில் யாரோ நங்கென அடிப்பதாய் ஒரு வலி. முகம் அகோரமாய் இழுத்தது. வயிறு குமட்டி கொண்டு வந்தது. கண்கள் வெளியே வந்துவிடும் போல் இருந்தது. வாயிலிருந்து உமிழ்நீர் நூல் கற்றை போல் வெளிவரத் தொடங்கியது. முழங்கையால் துடைக்க முயன்றேன். ரமேஷ் தன் ஷூ காலால் மூளையிலிருந்த லுங்கியை என் பக்கம் தள்ளி வாயை துடைக்கச் சொன்னான். சில வினாடிகள் அவகாசம். அதுவே மலர்வனத்தில் நுழைந்தது போல் இருந்தது. எச்சிலோடு முகத்தில் வழிந்த வியர்வையையும் அழுத்தி துடைத்தேன். மின்விசிறியை திருப்பி விட்டார்களோ என்னவோ. காற்று இப்போது முகத்தில் அடித்தபோது உள்ளம் பரவசமானது. தகித்து கொண்டிருந்த உடற்சூடு சற்று குறைவது போலிருந்தது. தாகம். நாக்கில் உதட்டை தடவிக்கொண்டேன். கண்கள் குடிநீர் குவளையை பக்கம் திரும்பியது. தண்ணி வேணுமா? மாதவன் சிரித்தார். நான் எதுவும் பேசாமலேயே அவரை ஏறிட்டேன். மோகன்ராஜ் ஒரு டம்ளரில் தண்ணீரை எடுத்துக்கொண்டு வந்து, பெல்ட் பாம் விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு இந்த தண்ணீரை குடி என்றார். அவரும் சிரித்து கொண்டே. இவர்களை எல்லாம் எதில் சேர்த்துக்கொள்வது? ஒரு அரசியல்வாதியையும் தொட முடியாத இவர்களின் புலனாய்வு வீரம் என்னை போன்ற எளியோரிடம் மட்டும்தான் வெளிப்படுமா? கேள்விக்குறி. ரமேஷ் என்னை எழச் சொல்லி கட்டளையிட்டார். நின்றதும் அருகில் வந்து மெதுவாக, காந்தனின் சிவப்பு யமகா பைக் எங்கே மறைத்து வைத்திருக்கிறாய்? எதிர்பாராம ஒரு கேள்வி. ஒரு கணம் திகைத்தேன். அட பாவிகளா! பழனியில் தோழர் ஒருவர் பயன்படுத்திய யமகா பைக்கை கியூ பிரிவு பிடித்திருந்தது. அதுவும் சிவப்பு நிறம்தான். கியூ பிரிவு எங்களை கைது செய்வதற்கு சில நாள் முன்புதான் அது விபத்தில் சிக்கி சேதமடைந்தது. அதனால் மெக்கானிக் ஷெட்டில் விட்டிருந்தார்கள். அதை கைப்பற்றி வழக்கில் சேர்த்திருந்தார்கள். அந்த சிவப்பு பைக்கைத்தான் இப்போது காந்தனின் சிவப்பு பைக் என கணக்கு காட்ட பார்க்கிறது சிபிஐ. திகைத்து போன நான், காந்தனின் பைக்கை நான் பார்த்ததுமில்லை, அதை அவர் என்னிடமோ என் தோழர்களிடமோ தரவுமில்லை என்றேன். சரி, வேறு யாரிடம் கொடுத்து வைத்திருப்பான் தெரியாதா? கேள்விக்குறி. அத்தியாயம் முற்று.